ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த சர்வைவிங் த அப்போகலிப்ஸ் சாப்டர் 2ல தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நான் 11 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணதுங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல சமைக்கிற ஏரியா காமிக்கிறாய்ங்க. இந்த சமைக்கிறது, பாத்ரூம் போறது, இது மாரி மெயினான விஷயம் எல்லாம் ஒரு சைட்ல பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புகை வர்றது, இந்த டாய்லெட் வாசம் வர்றதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா வச்சிருக்கிறானுங்க. இந்த தூங்குறது, இந்த நடமாடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உள் ஏரியால வச்சிருக்கிறாய்ங்க. ஸோ, இது மாரி செப்பரேட்டா வச்சிருக்கிறாய்ங்க. இந்த பாத்ரூம் போறவங்க இவங்கலாம் இங்க வந்துருவாய்ங்க. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, சமைச்சிட்டு இருக்கிறாய்ங்க. அந்த காரும், அந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் பாத்ரூம் போக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல சின்ன பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது, "இதே மாரி ஒருத்தன் டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ்ஷே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஹாருன்னு சொல்றா, "தண்ணி கூட இருந்திருக்காதும்மா. இந்த இடத்துல ஃப்ளஷ் பண்றதுலாம் முக்கியம் இல்ல. நம்ம பாத்ரூம் போறதே பெரிய விஷயம் தான்." அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஒருத்தன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "நீங்க இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சீக்கிரம் போங்க." அப்படிங்கிற மாரிலாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்கான். அந்த இடத்துல இந்த பொண்ணு முறைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "இதே மாரி இது கேப்டனோட ஆர்டர். சீக்கிரம் நீங்க உள்ள போயிருங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, அவைங்க பார்த்தீங்கன்னா, இப்ப கம்முன்னு இருக்காய்ங்க. இதுக்கப்புறம் அந்த சமைச்சிட்டு இருந்தாலும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "எதுக்குடா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆர்க்யூ பண்ணிட்டுருக்கீங்க? சாப்பாடு நல்லா தான் வந்துட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல் உழுவுது. இங்க 2 பேரும் பார்க்குறாய்ங்க. கல் உழுந்தது ஒரு உண்மையா? இல்ல கற்பனையா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல பார்க்க ஆரம்பிக்கிறாய்ங்க. நெறைய கல் வந்து உழுவ ஆரம்பிக்குது. என்னடா இது பில்டிங்கே இடிஞ்சு விழுகுதா? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காய்ங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உருவம். வேற எதுவும் கிடையாது. அந்த மான்ஸ்டர் தான். மான்ஸ்டர் வந்துட்டு அங்க இருக்கிறவன ஒருத்தன மொத்தமா போட்டு தள்ளிருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் வெர்சஸ் ஹீரோன்னு இப்ப மாற ஆரம்பிக்குது. இப்போ கேப்டன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனோட அடியாட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அடிச்சு போட்டுருப்பான். இப்ப அவனோட ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாய்ங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நெறைய பேர் வந்துட்டு இந்த மான்ஸ்டர்லாம் அஃபெக்ட் பண்ணியிருப்பாய்ங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் நெறைய பேர வந்துட்டு போட்டு தள்ளிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் மான்ஸ்டரா மாறியிருப்பானுங்க. அங்க இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிச்சிருக்கும். ஸோ, அந்த வகையில நானும் வந்தவன்டா, நானும் ஒரு வகையான மான்ஸ்டர் தான்டா அப்படிங்கிற மாரி கேப்டன் வந்து அவன் மனசுல நெனச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பின்னாடி இருக்கவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இதேமாரி பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் பார்த்தே இருங்கன்னு சொல்லும்போது, அத வீக்கா இருக்கிற நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு அவனே அடிச்சு அரைஞ்சர்றான். இதுக்கப்புறம் ஹீரோ விசஸ் கேப்டன்ங்கிற மாரி ஃபைட் போக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் கேப்டன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், உனக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுக்குறேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் என் பேச்ச கேட்பாய்ங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்கான். அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் அவனுக்குள்ள இருக்கிற எனர்ஜிய வந்து அப்சர்வ் பண்றான். கேப்டனுக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஆப்போனன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன நெனைக்கிறாங்க? அவங்க எவ்வளோ பவர்ஃபுல் ஆனவங்க? அவங்க உள் மனசுல என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி பார்க்குற ஒரு சக்தி இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஸோ, அவன் வந்துட்டு உள்ள பார்க்குறான். என்னடா வெறும் எம்ப்டினஸ்ஸா இருக்கு. இவ்ளோ எம்ப்டினஸ்ஸா? இதுவரையும் யார்கிட்டயும் நான் அப்படி பார்த்தது இல்லையே! அப்படிங்கிற மாரிலாம் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் வந்து முழுங்குறாப்புல இருக்கு. இத பார்த்துட்டு கேப்டன் ரொம்ப பயந்துடுறான். என்னடா இவன் இவனே ஒரு மான்ஸ்டர் தானா? அப்படிங்கிற மாரி பயந்துட்டு இருக்கான். பின்னாடி இருக்கவன்லாம் பார்க்குறாய்ங்க. எதுக்கு சின்ன பையன பார்த்துட்டு கேப்டன் இப்படி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருக்காய்ங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கிட்ட கிட்ட நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா, பயந்து பின்னாடி போயிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு பின்னாடி இருக்கிறவங்கலாம் நெனைக்கிறாய்ங்க, என்னடா இவனே இப்படி பயப்படுறான் ஹீரோவ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எதுக்கு கேப்டன் வந்துட்டு ஒரு சின்ன பையன பார்த்து பயப்படுறான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தன் வர்றான். வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், "என்னை தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா நீ யார்றா? எதுக்குடா உன் முகம் பூரா பிளட்டா இருக்கு?" அப்படின்னு கேட்குறாய்ங்க. அதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், "ஏதோ பின்னாடி வந்துட்டு எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்துட்டு என்னைய காப்பாத்துங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "அது ஒரு வகையான மான்ஸ்டர் மாரி எனக்கு தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கவனும் சொல்றான். "எது மான்ஸ்டரா? சீக்கிரம் எடுத்து விடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவனும் சொல்லிட்டு இருக்காய்ங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏதோ கிளிட்ஜ் ஆகுறான். "என்ன இவன் கிளிட்ச்லாம் ஆயிட்டு இருக்கான்? என்ன நடக்குது?" அப்படிங்கிற மாரிலாம் அவங்க பார்த்துட்டு இருக்காய்ங்க. அவன் ஒரு கண்ணாடி போட்டிருந்தான்ல, அந்த கண்ணாடி வெளியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு அவன அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவன் பயந்துடுறான். ஆனா கேப்டன் என்ன தெரியுமா பண்றான்? அந்த ஒரு ஒயராட்டம் வந்துச்சுல்ல, அத தூக்கிட்டு அப்படியே புடிச்சு அந்த மான்ஸ்டர போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனும் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு கோடாரி வாங்கிறான். கோடாரி வாங்கிட்டு அந்த மான்ஸ்டர அப்படியே துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறான். வெட்டி வெட்டி அப்படியே தூக்கி போட்டுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் பாராட்ட ஆரம்பிக்கிறாய்ங்க. கேப்டன் நம்ம உயிர காப்பாத்திட்டாரு. கேப்டன் அந்த மான்ஸ்டர கொன்னுட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் இப்ப பாராட்ட ஆரம்பிக்கிறாய்ங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மோசமானவன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடா திடீர்னு இப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு, ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான். மனுஷங்கள புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இன்னொரு சைட்லேருந்து மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, பொட்டச்சுக்கிட்டு வெளிய வருது. இந்த மான்ஸ்டர் என்னடா இது! ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த மான்ஸ்டர வந்துட்டு மத்த எல்லாருமே பார்த்துருப்பாய்ங்க. ஹீரோ அண்ட் ஹீரோ டீம தவிர பாக்கி எல்லாருமே இந்த மான்ஸ்டர ப்ரீவியஸா பார்த்துருப்பாய்ங்க. இந்த மான்ஸ்டர் எப்படி கொல்லும் அப்படிங்கிற மாரிலாம் அவங்களுக்கு தெரியும். இதோட பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்றேன். தேங்க் யூ. பை.